Nagapattinam district in Tamil Nadu is a hub for shrimp cultivation, with many small farmers relying on it for their livelihood. Farmers say the recent 50% tax on Indian shrimp imports in the US has already led to the return of 500 tons of produce, sparking deep concern among them. Struggling with rising production costs and with the shrimp harvest just 50 days away, producers fear the new US tariffs will push prices down to rock bottom levels. இது வந்து பெரிஷபிள். இதை வந்து யாரும் விவசாயம் நெல் மாரி வச்சு மூட்டை கட்டி வீட்டுக்குள்ளே போட முடியாதுங்கிற ஒரே காரணத்தை அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இதேமாரியான அவங்கள்ட்ட அந்த கட்டமைப்புலாம் வச்சுருக்காங்க. கோல்டு ஸ்டோரேஜு அதை வந்து எத்தனை டன்னாக இருந்தாலும் அதை கொண்டு சேமித்து வச்சு நல்ல விலைக்கு விற்கிற அமைப்பு அவங்கள்ட்ட இருக்குது. ஆனால் விவசாயிகளுக்கு அமைப்புக்கோ விவசாய சங்கத்துக்கோ அந்த மாதிரியான எந்த ஒரு அமைப்பும் மாவட்டத்திலேயும் இதுலேயும் எந்த இடத்துலையும் இல்லாததால் பொருளை அன்றைக்கே அவங்கள்ட்ட விற்க வேண்டிய ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு தள்ளப்படுறப்ப அவங்க வைக்கிறது தான் விலையாகிடுது, அவங்க போடுறது தான் சட்டமாகிடுது. கொடுக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கி விவசாயிகள் உற்பத்தி செலவை விட குறைச்ச விலையில் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்படிலாம் நாங்கள் போராடிக்கிட்டு இப்படி வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஏதோ சரி எக்ஸ்போர்ட்டு தான் ஆகுதே, ஏதோ ஒரு அளவுக்கு கொஞ்சம் பணம் வருதேன்னு நினச்சிக்கிட்டு அப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கி இந்த வரி விதிப்பால் இன்றைக்கி 60 கண்டெய்னர் திரும்பி வருது. Even as alternative markets are being explored, shrimp cultivators fear that the perishable nature of the product will lead to heavy losses as prices drop. இன்னைக்கு அமெரிக்காவோட அதிகப்படியான வரி விதிப்புங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு விவசாயிகளை ஒரு விளிம்பில் கொண்டு போய் வச்சிருக்கு, தொழிலோட விளிம்பில் கொண்டு போய் வச்சிருக்கு. நிறைய பேரோட மாற்று சிந்தனைங்கிற பேரில் மற்ற நாடுகளுக்கு விற்கலாம், வேறு வழிகளில் இறால்களை விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இன்றைக்கி உற்பத்தி செஞ்சு வச்சுருக்கிற இறால்களை விற்கிறதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாளைக்கே இதுக்கு மாற்று சிந்தனையோ மாற்று வழிகளோ செய்ய முடியாது. இதை சேமித்து வைக்கிறதுனாலையோ இல்லை மற்ற நாடுகளில் விற்க முடியாமல் தேங்குறதுனாலையோ விலை குறைய போகுது. இந்த விலை பாதிப்புங்கிறது மொத்தமாக விவசாயிகளோட தலையில் தான் முடியும். The United States remains the largest importer of Indian seafood, with imports valued at $2.71 billion in 2024-25. Although China, the European Union, Japan and Southeast Asian nations are also key markets, the US continues to be the most significant destination for Indian seafood exports. Shrimp cultivators in Nagapattinam warn that disruptions in the US market could severely impact their livelihoods unless the government steps in to address their concerns.